ஏன் உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற திருவிழா. எல்லா ஊர்லயுமே சித்திரை திருவிழா, மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னாலே மிகவும் பெருமை சிறப்பு எல்லாமே உண்டு. சித்திரை திருவிழால என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம கள்ளழகர் வருவார் ஆற்றுல இறங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அப்படி ஆற்றுல இறங்க வரும்போது மீனாட்சி அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிருது. அதனால அழகர் கோவிச்சுக்கிட்டு வண்டியூருக்கு போய் அந்த மண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுத்துட்டு வண்டியூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மலைக்கு புறப்பட்டு போயிடுறார். இதான் கதை இல்லையா? அப்படின்னா இது ஊரு உலகத்துக்கு தெரிஞ்ச கதை இதுதான். ஆனா கதை இதுதானா அப்படின்னு பார்த்தா கதை இது இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சியினுடைய திருமணம் நடந்தது மாசி மாசத்துல. அதனாலதான் மதுரையில மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா ஆதி காலத்துல அந்த திருவிழா நடந்த வீதிகளுக்கு தான் அந்த மாதத்துல நடந்ததுனால அந்த பேரை வச்சு அழைச்சாங்க. அப்ப மீனாட்சியினுடைய திருமணம் மாசி மாசத்துல நடந்துச்சு அப்படின்னா, அப்ப கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நடந்துதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அழகர் ஆற்றுல இறங்குவார். ஏன் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மதுரையில அழகர் கோவிலுக்கு வந்தவங்களுக்கு பூரா பேத்துக்குமே தெரியும். அங்கே மேலே போவாங்க, அங்கே தீர்த்த கரையிலே அந்த ராக்காயி கோவில் பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருக்கும். அதனால பொதுவாக சொல்லுவாங்க தீர்த்தக்கரை ராக்கு அப்படின்வாங்க. ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு பேர் என்ன? நூபுர கங்கைன்னு பேர். ஏன் நூபுர கங்கையின் பேர்? நூபுரம்னா சதங்கைன்னு அர்த்தம். பெருமாளுடைய சதங்கையில் பட்டு வீழ்ந்ததாலே அதற்கு நூபுர கங்கை அப்படின்னு சொல்லி பேரு. அதுல எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல நான் சொல்றது முனிவர்கள்லாம் குளிக்கிறாங்க. அப்ப அங்க சுதபஸ் அப்படின்னு ஒரு முனிவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப துர்வாச முனிவர் அங்க வந்தார். வந்த துர்வாச முனிவர் இந்த சுதபஸ் முனிவர் பார்க்கல. யாரோ துர்வாச முனிவர், இவர் பெரிய முனிவர். யார் துர்வாச முனிவர்னா பெரிய கோபக்காரர், ரொம்ப தவம் பண்ணவர். சுதபஸ் முனிவர் கொஞ்சம் சின்ன முனிவர் தான். அப்ப அவருக்கு சின்ன முனிவர். அப்ப சின்னவங்க பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்ல. இவர் மரியாதை கொடுக்கல. என்னன்னா கோவப்பட்ட துர்வாச முனிவர், எனக்கு நீ மரியாதை கொடுக்காதனால மண்டுகம் என்ற தவளையாக கிடவாயின்னு சாபத்தை கொடுத்துட்டார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். அப்ப தவளையா போன உடனே முனிவர் வருந்தி வேண்டார். சாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களை நான் நிச்சயமா கவனிக்கல, கவனிச்சிருந்தா மரியாதை கொடுத்துருப்பேன், எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னும் போது, நீ வைகை ஆற்றிலே தவளை என்ற மண்டுகமாக இருக்கும் போது கள்ளழகர் எப்ப வந்து காலெடுத்து வைகை ஆத்துல வைக்கிறாரோ அவருக்கு காலெடுத்து வச்சார்னா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த முனிவர் கொடுத்த வாக்கு. அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மண்டூகமாக இருக்கக்கூடிய அந்த சுதபஸ் முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக அழகர் வர்றார். அப்ப அழகர் ஆத்துல இறங்க வர்றது எதுக்காக? தவளையாருக்கு முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு இவர் வர்றார். மீனாட்சி கல்யாணம் எப்ப நடந்துச்சு? மாசி மாசம் அங்க கல்யாணம் நடக்குது. அப்ப விஷயம் எப்படி இருக்கு? இதுக்கு இன்னொரு ஆதாரம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஜல்லிக்கட்டு அப்படின்னோன்னு நிறைய ஊர்கள் நடந்தாலும் நம்ம மதுரையில அவனியாபுரம், பாலமேடு, ரொம்ப குறிப்பா அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்றான். ஏன் அலங்காநல்லூர்ன்றா? அப்ப ஜல்லிக்கட்டுன்றது அலங்காநல்லூருக்கு ஜல்லிக்கட்டு விடுறது மட்டும்தான் பெருமையா அப்படின்னு பார்த்தா, அது வந்து அழகர் கோவிலுடைய வரலாற்றிலே சம்பந்தப்பட்ட ஊர். ஏன் அப்படின்னா, அழகர் இன்னைக்கு ஆத்துல இறங்குறத நம்ம கோரிப்பாளையத்துக்கு கீழே ஆழ்வார்புரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அழகர் எங்க ஆத்துல இறங்கினாரு அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தான். அந்த சோழவந்தான்ல இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் ஆதி காலத்திலே அழகர் ஆத்துல இறங்கினாராம். அப்படி அவருங்க ஆத்துல இறங்கும் போது என்ன பண்ணுவாங்களா, அழகர் கோவில இருந்து பாலமேடு இந்த வழியா தான் போவாங்க. அப்படி போகும்போது அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க கிராமப்புறத்துல எப்படி இருக்கும்னு. அப்ப பெருமாளுக்கு என்ன பேரு? அபிஷேக பிரியா சிவன், அலங்கார பிரியா விஷ்ணு. அப்ப விஷ்ணு என்ற பெருமாளுக்கு ஆதி காலத்திலே அந்த இடத்துல மட்டும்தான் அலங்காரம் செய்ய எல்லா வசதியுமே கிடைக்குமா. அதனாலதான் அலங்காரம் செய்ய நல்ல ஊர், அதனால அந்த ஊருக்கு அலங்காநல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதனாலதான் அந்த ஊருக்கு அலங்காநல்லூர்னு பேர். நன்றி நன்றி. அப்ப அந்த அலங்காநல்லூரை தாண்டி தான் அழகரை தேனூருக்கு ஆத்துல போயிட்டு வந்திருக்காரு. அப்ப இந்த திருவிழாவை என்ன பண்றாரு திருமலை நாயக்க மன்னர்? தேனூர்ல இருந்து இந்த சைவம் வைணவம் என்ற 2 சிவனை கும்புறவங்களும் பெருமாளை கும்புறவங்களும் ஒன்னா சேரணும். மாசு என்பது அறுவடை போக்குவரத்து நேரம். அப்ப சித்திரை மாசத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தானிய அதாவது விற்பனை நல்லா இருக்கும், மக்களுக்கு வந்து நிறைய கையில பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு பலதரப்பட்ட காரணத்தை அடிப்படையாக வைத்து திருமலை நாயக்க மன்னருடைய காலத்துல தான்
தேனூர்ல இருந்த திருவிழாவை மாத்தி இன்னைக்கு நம்ம கோரிப்பாளையத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆழ்வார்புரம் அப்படின்ற இடத்துல மாத்தி வச்சாங்க. இப்பவும் கள்ளழகர் அழகர் கோவில்ல இருந்து வரும்போது அத்தனை மண்டபப்படி இருக்கும். அத்தனை மண்டபப்படிக்காரங்களும் கள்ளழகருக்கு பணம் கட்டுவாங்க கோயிலுக்கு சாமி வந்து இறங்குறதுக்கு. ஆனா கள்ளழகரே ஒரு மண்டபப்படிக்கு பணம் கட்டுறாரு அப்படின்னா அது வைகை ஆத்துல இருக்கக்கூடிய தேனூர் மண்டபப்படிக்கு தான் அழகர் கோவில் சார்பா மண்டபப்படிக்கு பணம் கட்டுவாங்க. ஏன்னா அவரை வந்து அமர்றது அந்த இடத்துல தான். ஏன்னா தேனூர்ல நடந்த திருவிழா இல்லையா, அப்ப அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அப்ப மண்டுகம் என்ற முனிவருக்கு மோட்சம் தந்து அடுத்து அந்த ஊர்ல அமர்றதுனாலதான் அந்த ஊருக்கு ஆதி காலத்திலே மண்டூர்னு பேரு. அடுத்து மண்டூர் மண்டியூர்னு ஆச்சு. மண்டியூர் இப்ப மதுரையில வண்டியூர் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டு வருது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்றை சார்ந்து சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் நம்முடைய முன்னோர்கள் கணித்து இணைத்து வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு காரணம் உண்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப எங்க அப்பா யாரு, நம்பிராஜன். எங்க அப்பா பேர் மட்டும் சரியா சொல்லிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா அவரை தான் பாக்குறதே இல்லையே, அவர் முகத்துல தான் நீங்க யாருமே முழிக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கேன். இந்த வசனம் நான் பேசுற வசனத்தெல்லாம் காட்டில நீங்க பேசுற வசனம் நல்லா இருக்கு. அப்ப அப்பா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன? குலப்பழக்கம், குலத்தொண்டு. அதனால காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது எங்க அப்பாவினுடைய கட்டளை. கட்டளைக்கு இணங்க காவலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இவ்வளவு நேரம் பேசுனேன்.